இன்றைய முக்கிய செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு மசோதா. மத்திய அரசுக்கு தேவக தலைவர் விஜய் கடும் கண்டனம். மத்திய அரசின் புதிய மசோதா தென்னிந்திய மாநிலங்களுக்கு தண்டனையா? நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரல் நசுக்கப்படுகிறதா? அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இது குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். மசோதாவின் பின்னணி மற்றும் விஜயின் வரவேற்பு. மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டுள்ள புதிய மாற்றத்தின்படி மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543லிருந்து 850ஆக உயர்த்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது நாளை தொடங்கும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் விவாதத்திற்கு வரவிருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் முடிவை தமிழக வெற்றிக்கழகம் மனதார வரவேற்றுள்ளது. ஆனால் அதே சமயம் இந்த மசோதாவிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஆபத்தை விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்னிந்தியாவின் குரல் நசுக்கப்படுகிறதா? தலைவர் விஜய் எடுத்துள்ள அறிக்கையில், இந்த மசோதா நிறைவேறினால் வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையிலான பிரதித்துவ வேறுபாடு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என எச்சரித்துள்ளார். விஜய் எழுப்பும் முக்கிய கேள்விகள். மொழி, கலாச்சாரம் மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த சட்டங்களை இயக்குவதில் தென் மாநிலங்களின் அதிகாரம் குறையுமா? மத்திய அரசின் கொள்கை முடிவுகளில் வட மாநிலங்களின் ஆதிக்கம் மட்டுமே இருக்குமா? குறிப்பாக மத்திய அரசின் குடும்ப கட்டுப்பாடு போன்ற அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றிய தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு இது தண்டனை தருவது போல் அமையாதா? நிதி பகிர்வு மற்றும் பொருளாதார பாதிப்பு. அரசியல் ரீதியான பாதிப்பு மட்டுமல்லாமல் இது பொருளாதார ரீதியாகவும் தமிழகத்தை பாதிக்கும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே நிதி பகிர்வில் தமிழகத்திற்கு பாரபட்சம் காட்டுவதாக புகார்கள் எழுந்து வரும் நிலையில், தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் மக்கள் தொகை அடிப்படையில் ஒதுக்கப்படும் நிதி மேலும் குறைய வாய்ப்புள்ளது. மத்திய அரசின் அறிவிப்புகளை முழுமையாக கடைபிடித்த மக்களுக்கு பரிசாக தொகுதி எண்ணிக்கை குறைக்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்கிற ஆணித்தரமான கேள்வியை தமிழக வெற்றிக்கழகம் முன்வைத்துள்ளது. எனவே தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த 131வது திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என்று, பழைய நடைமுறை தொடர வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? தொகுதி மறுசீரமைப்பு தமிழகத்தின் வளர்ச்சியை பாதிக்குமா? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.